ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். என் நட்புக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நம் பாரம்பரிய முறைப்படி சர்க்கரை பொங்கல் வைக்க போகிறோங்க. எங்கள் தோட்டத்தில் தான் இருக்கிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பானையை வச்சுக்கலாங்க. இதில் பச்சரிசி பாசிப்பருப்பும் ஊற வச்சு அந்த தண்ணிங்க அதை தான் விட்டுக்கணும். எங்கள் அம்மா எல்லாம் இது போல் தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த காலத்துலேருந்தே இதுதான் வழக்கம் எங்கள் வீட்டில எல்லாம். சூடம் வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது நானே போட்ட கோலந்தாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அரிசி போட்டுக்கலாங்க. ஊற வச்ச அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ரெண்டுமே ஊற வச்சுருக்கிறேனுங்க. பச்சரிசி அரை கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப் போடணுங்க. எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அதில் வந்து பாதி அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கணும். ரெண்டுமே ஊற வச்சு எடுத்துருக்குறேன். ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க, கலந்துக்கலாம். வெல்லம் போடுறேனுங்க. வெல்லம் வந்து 1 பங்கு அரிசினா அந்த கப்பில் அரை கப்பு அரிசி, 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேனுங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது முந்திரி, திராட்சை, துருவன தேங்காயும் வறுத்துக்கலாங்க. நெய் வந்து 100 ml போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். முந்திரி வந்து 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுருந்தேங்க. உடைச்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பொன்னிறமாகிற வரைக்கும். உலர் திராட்சை வந்து அதுவும் 1 கைப்பிடி அளவுக்கு போடுறேன். நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்துக்குங்க. பொன்னிறமாயிடுச்சு முந்திரி. அடுத்து துருவின தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. இதுவும் போட்டுக்கலாம். லேசாக வதக்கினா போதும். சர்க்கரை பொங்கலில் கொட்டி கலந்துக்கலாங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேனுங்க. அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடி. இவர் பேர் குமரன். எங்கள் தோட்டத்துக்கு வந்துடுவார்.
இவன் பேர் அஞ்சலான், ஹெல்ப்புக்கு இருக்கிறாருங்க. அருமையாக இருக்குங்க. இவங்க பேர் நல்லா.